நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை அப்படியே ஆராதிக்கலாமா? ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மளுடைய தேவன் சுகப்படுத்துகிற தேவன், நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். துவண்டு போகிற நேரங்களில் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை கர்த்தர் திடப்படுத்துகிறார். அந்த தேவனை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே எப்பொழுதுமே உண்டு. யாரு நம்மளை வெறுத்து ஒதுக்கினாலும் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனை தேடி நீங்க வரும் பொழுது என்னைக்குமே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே அடைக்கலம், என்னுடைய கேடகம்னு வர ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாதத்துல அடைக்கலம் கிடைக்கும். அவருடைய பாதத்துக்கு நம்ம தேடி அவருக்கு பாதத்துக்கு நேராக நம்ம ஓடி போகும் பொழுது நமக்கு எல்லாமாக நம்மளுடைய தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நம்ம உயர்த்தலாமா? அடைக்கலமே அதிசயமே
அண்டி வந்தேன் உம் பாதமே அடைக்கலமே அதிசயமே. அண்டி வந்தேன் உம் பாதமே உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. 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 இந்த வேலையில நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சோர்வுகள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம், துக்கம், துன்பம் எதுவாக இருந்தாலும் இந்த வேலை ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்துல வர ஆண்டவரே எனக்கு நீங்க விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு இந்த கண்ணீரை மாற்றுங்க, துயரத்தை மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.